ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சீயம் அதாவது இனிப்பு சீயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் கடலை பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிட்டு இது கூட 1 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணி 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. முக்கால் கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணி அந்த வெல்லம் அதில் கரையிற மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுக்க போகிறேன். ஜஸ்ட் அந்த கட்டி எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வாட்டரில் டைலூட் பண்ணோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, கம்ப்ளீட்டாக வெல்லம் வாட்டரில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. இதோட ஷேப் ஆனால் மாறலை, பட் நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மையாக கரையும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு துருவின தேங்காயை இந்த நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறேன். இது கூட நம்ம வேக வச்ச கடலை பருப்பை நல்லா மசிச்சு ஆட் பண்ணுறேன். ஒரு மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா உடனே கரைஞ்சிரும். இந்த மாதிரி நான் பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ரோஸ்ட் பண்ண அந்த தேங்காவோட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வெல்லமை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். டஸ்ட்லாம் இருக்கும், ஸோ அதனால் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் நல்லா கம்ப்ளீட்டாக கரையிற வரைக்கும் இதை குக் பண்ணுங்க. இப்போ இது கூட 3 ஏலக்காயை லைட்டாக இடித்து ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடராக இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வாட்டர் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன், நல்ல கெட்டியான இட்லி மாவு. இந்த பாலை அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இல்லை சாஃப்டாக வேணும்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் எடுத்துருங்க. நான் இன்னைக்கு நல்லா கிறிஸ்பியாக தான் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு நல்லா டார்க் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுறேன். இப்போ இதை எடுத்துடலாம். இது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இட்லி மாவில் செஞ்சுருக்கனால. அவ்வளோதாங்க. நல்ல மொறுமொறுன்னு இனிப்பு சீயம் ரெடி ஆயிடுச்சு. இதை சுசியம்னு கூட சொல்லுவாங்க. இதை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.